இந்த மாதிரி குட்டி குட்டி மீல் ப்ரிப்லாம் பண்ணி வைக்கிறதுனால தான் எனக்கு காலையில் கொஞ்சம் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணியிருந்தேன். அது என்னோடய குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா, சரி இன்றைக்கி வேறு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏபிசி ஜாம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கேரட் வந்து எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் போட்டு அரைச்சிக்கணும். பட்டை வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை வந்துட்டு ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலெல்லாம் வந்து தெரிக்கும். இப்போ வந்து இது சுகர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் எக்ஸ்ட்ரா. எனக்கு வந்து சுகர் ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஜாம் வந்து ரெடி ஆயிரும். ஜாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறக்கு தட்டில் கொஞ்சமாக கொட்டி பார்த்தீங்க அப்படின்னா வழிஞ்சு வரக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஜாம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.